அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோகா பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குருப்பெயர்ச்சியை பற்றி. அதாவது இந்த 2026 குருப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டார் குரு பகவான். அதாவது ஜூன் 2ஆம் தேதி வைகாசி 16ஆம் தேதி புனர்பூஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கிற குரு பகவான் புனர்பூஷம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு வந்துட்டார். அதாவது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு வந்துட்டார். அப்படி வரும்போது இவர் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாரு? இவர் பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம், குரு பகவானை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன ராசிக்கெலாம் என்னென்ன பார்வையை கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்குமே ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். இந்த பயிற்சி நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு. மேலும் இந்த பயிற்சி ரொம்பவே சிறப்பான பயிற்சி, ரொம்பவேவும் ஒரு அதிர்ஷ்டவரமான பயிற்சின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் அவர் உச்சகுருவாக பயிற்சி ஆகிறாரு. அதனாலேயும் இவர் ஒரு சிறப்பான பலன்களை நிறைய ராசிக்கு கண்டிப்பாக தரப்போகிறார். முதல்ல பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை பொதுவாகவே 3 பார்வை: 5ஆம் 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இந்த பார்வை ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் மாறுபடும். என்னென்ன ராசியில் என்ன மாதிரியான பார்வை இருக்கனால எந்தெந்த இடத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னு ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய பலன்களை கொடுக்குறாரு. பொது பலன்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக குரு பகவான் நம்ம யாருக்கு காரகர்னு சொல்லுவோம் அப்படின்னா குழந்தைக்கான காரகர். அதாவது இந்த வருஷத்தில் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு, குழந்தை இல்லாமல் நிறைய வருடம் ஆயிடுச்சு, எனக்கு திருமணமாகி 12-10 வருடம் ஆயிடுச்சு, இல்லை 7 வருடம் 8 வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு திருமணமாகி 3 மாதம் 4 மாதமாக இருந்தாலுமேவும் குழந்தை வரம் வேண்டுறவங்க எல்லாருக்குமேவும் இந்த பயிற்சி குழந்தை வரதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. ஏன்னா குழந்தைக்கான காரகர் குரு பகவான் தான். மேலும் திருமணம் நிறைய நிச்சயமாக நடக்க போகிறது. நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், நிறைய தடங்களை தாண்டின திருமணங்கள், இல்லை காதல் திருமணங்கள், நிறைய தடையாக இருக்கிற திருமணங்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. மேலும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பொதுவாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அரசியல்வாதிகளுடைய நிறைய அதாவது அவளுடைய உண்மை முகம் தெரிந்து இந்த மாதிரி ஒருத்தர் இப்படிலாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்காரு, இந்த மாதிரியான நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போறார் குரு பகவான். விவசாயத்தில் வேளாண்மை செழிக்க போகிறது. இதுக்கு முன்னாடி இருந்த அதாவது சும்மா ஒன்றுமே பயன்படாத ஒரு நிலம்பான்னு சொன்ன நிலம் கூட ஏதாவது ஒரு வகையில் பயன்படணும், ஏதாவது ஒரு செடி போடுறது, இல்லை ஏதாவது ஒரு உரம் போட்டு அதை பக்குவப்படுத்தி அதன் மூலமாக ஏதாவது ஒரு விளைச்சல் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி குரு பகவான் இருக்க போகுது. இந்த மாதிரியான நிறைய மாற்றங்கள், பொது மாற்றங்கள்னு சொல்லி நிறைய நல்ல பலன்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு குரு பகவான் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்த்துடலாம். 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களுங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டே வாங்க, தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசி நேயர்களுக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க. அதாவது ஒரு தொழிலாக இருக்கிறது 2 தொழிலாக மாற்றி 2 3ஆக மாற்றுறதுக்கு உண்டான ஆற்றல் அதிகம் உள்ளவங்க. இவங்க பேசினாலே அந்த இடத்துல கலகலப்பாக இருக்கும். எப்பப்போ அவங்க பேச்சை கேட்போன்னு தவங்க கிடப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையும் யாரையும் அவமானப்படுத்தாமல் அவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் நீங்கள். அதே மாதிரி உங்களை ஒருத்தரை அவமானப்படுத்திட்டா அதே இடத்துல அவங்கள்ட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்கி உங்களை அவங்க பெருமையாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திடுவீங்க. உங்களால் அமைதியாக இருக்க முடியாது. எப்படியாவது நம்ம இந்த அச்சீவ்மெண்ட் வந்துடணும்னு சொல்லி ஒரு ஓய்வு இல்லாமல் உழைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். அவருடைய பார்வையாக 1ஆம் பார்வையாகவும் 13ஆம் பார்வையாகவும் 11ஆம் பார்வையும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துலாம். முதல்ல உங்களுக்கு சுயமரியாதை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதுனாலும் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து கவனமாக ஒரு எச்சரிக்கை உணர்வோடு செய்கிற நீங்கள் தன்னம்பிக்கை அதிகமாக செஞ்சு தான் பார்த்துருவோமேன்னு எப்போவுமே அப்படி தான் பண்ணுற ஒரு நீங்கள் இப்போ அதிகமாக தன்னம்பிக்கை இருக்கும், சுயமரியாதை அதிகரிக்கும். உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது. சிலர் அழகுபடுத்திக்கிற இஷ்டமே இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் புதுசாக அவங்களே அழகுபடுத்திக்கணும்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வர ஆரம்பிச்சிருக்கும். இன்னொன்று சுயமரியாதை எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னா, சமுதாய அந்தஸ்தில் சுயமாக நின்று அவங்களுடைய வேலையினாலேயும் அவங்களுடைய சமுதாய நற்பணினாலேயும் அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி, ஒரு பெரிய பொறுப்புணர்வு அவங்களுக்கு வரப்போகுது. அதான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எவ்வளோ தூரம்
போராடினாலும் சரி செஞ்சாலும் சரி அலுப்பே இருக்காது. ஒரு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கனாலும் சரி, அச்சச்சோ 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டோமே, வீணாக்கிட்டோமே டைமை அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய பர்சன் இவங்க. இவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். தைரியம் வீரியம் அதிகமாக இருக்குது. 3ஆவது ஸ்தானம் 3வது பார்வைனால இளைய சகோதரர் மூலமாக ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்குது. தகவல் தொழில்நுட்ப தொடர்பு மூலமாக ஒரு பெரிய வருமானம், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. மேலும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது தொழில் வருமானம் லாபம் பெருக போகுது. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலமாவது ஒரு பண வரவு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க, எதுலையாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்னாலும் சரி, இல்லை எதில் ஒரு தொழிலை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, அதன் மூலமாக 2 பேர் லாபம் வரப்போகுது. ஒரு வேலையில் இருக்காங்கன்னா அந்த வேலையில் அவங்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய ஒரு நல்ல மாற்றம் அவங்களுக்கு கிடைக்க போகுது, நல்ல வருமானம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய மாற்றத்தை, ரொம்ப ஆரோக்கியமான மாற்றத்தை இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலம் அவங்களுக்கு ஏற்படுத்த போகுது. எல்லாமே நல்லா இருக்குது. எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது 7ஆம் அதாவது 7ஆம் இடத்து 6வது இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு தான் யார் வர்றாரு, குரு பகவான் வராரு. அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சண்டை சச்சரவுகள், கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக போகிறவங்களுக்கு விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனை. இல்லை நான் வந்து கணவன் மனைவி சேரணும், 2 பேரும் மனமுத்த ஒன்றா சேரும்போது 3வது மனிதரால் பிரச்சனை, இப்படி மாதிரி சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்குது. மேலும் வந்து பார்த்தாங்கன்னா நண்பர்களுக்கு மத்தியில் பிரச்சனை, கூட்டு தொழில் இவங்களுக்கு பிரச்சனை. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எப்போவுமே கூட்டு தொழில் ஒத்து வராது. அதுவும் இப்போ சுத்தமாக ஒத்து வராது. ஏன்னா 7வது ஸ்தானம் கலத்திர ஸ்தானத்தில் தான் குரு பகவான் இருக்கார். அது பார்ட்னர்ஸை குறிக்கும். தொழில் பார்ட்னர்ஸ், ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாரையும் குறிக்கும். அப்படிங்கும்போது நண்பர்களாக இருக்காங்க, மனைவியாக இருக்காங்க, கணவனாக இருக்காங்க, பார்ட்னராக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை சச்சரவு வந்து அது மூலமாக பெரியதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ மியூச்சுவலாக பிரியறதே ரொம்ப நல்லது. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பிரியது நல்லது. இல்லை எனக்கு இந்த பாதிப்பு வரக்கூடாது, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் குலதெய்வ வழிபாடு. உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அதன் பாதிப்பு உங்களை விட்டு அகன்றும். ஒரு தெளிவான சிந்தனை உங்களுக்கே கிடைக்கும். ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு குரு பகவான் குருபெயர்ச்சி காலங்களில். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் கடவுள் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான குரு பகவானுடைய பார்வை 3 பார்வையினால் என்னென்ன மாற்றங்கள், என்ன மாதிரியான ஒரு பலன்கள், அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. அவர் இருக்கிற இடத்துல சில எச்சரிக்கையான விஷயங்கள், என்ன மாதிரியான விஷயங்களையும் பார்த்தாச்சு. ஓகே, என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வச்சும் பார்த்தாச்சு. சரிங்களா? இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த இடத்துல கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், உங்கள் ஜாதகத்தை பற்றின ஏதேனும் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொன்ன எல்லாமே பொது பலன்கள் தான். இந்த பலன்கள் வந்து பொதுவாக பார்க்குறது, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது அவங்களுடைய பிறந்த தேதி நேரம் வச்சு பார்க்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர் கீழே இருக்குது, அதோட நம்பருக்கு வாட்ஸ்அப்போ இல்லை கால் பண்ணியோ ஜாதகம் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்குறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான ஜாதக பலன் சொல்லப்படும். இது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ண, ஜாதகமே இல்லை, நான் பிறந்த தேதி எனக்கு தெரியாது, என்ன வருஷம் தெரியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். டாரூட் ஆரடத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குது உங்களுக்கு நேரம், என்ன மாற்றத்தை கொடுக்குது, இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது, இனி உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்குங்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிறந்த தேதி இருந்தாலும் இல்லாட்டினாலும் நிச்சயமாக உங்களுக்குடைய என்ன மாதிரியான ஒரு மாற்றம், என்ன மாதிரியான ஒரு பெரிய ஒரு நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுங்கிறத நம்ம தெளிவாக ஜோதிடத்தின் அடிப்படையில் பார்த்துலாம். கீழுள்ள நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க.